ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்கைல் இன் தமிழ். நுவராலியா அங்கே இருக்கிற சீதா அம்மன் கோயில் தாங்க வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்கள் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இங்கே நிறைய ராமாயண காலத்தில் நடந்த நிறைய வரலாற்று கதையெல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நுவராலியா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் தாங்க இந்த கோயில் இருக்குது. இங்கே டேரெக்டாக பஸ்ஸில் வரலாம், சிட்டி பஸ் இருக்குது, அது அங்கே அதில் நீங்கள் வரலாம். இல்லைனா நீங்கள் வந்து கேப் புக் பண்ணி டாக்ஸி புக் பண்ணி கூட இங்கே தாராளமாக வரலாங்க. இந்த கோயில் வந்து அந்த காலத்தில் சொன்ன மாதிரி ராமாயண காலத்தில் வந்து பயங்கர பழமையான வரலாறுலாம் அந்த கோயிலுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்படி பார்க்க போகிறோம். வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உதறது. ஏன்னா இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 16 டிகிரி தாங்க இருக்குது. பயங்கர சில்லுன்னு இருக்குது, காற்று அடிக்குது, மழை லைட்டாக தூரிட்டே இருக்குது. செம்மையாக இருக்குது, கிளைமேட்டு வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக நுவராலியா வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. கோயிலுக்குள்ள போய் இந்த கோயிலை பற்றி எல்லாத்தையும் பார்க்கலாமா, வரலாம் பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கும் லைக்கையும் போட்டுருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு அனுமார் இருக்காரு பார்த்தீங்களா, சீதா தேவியை பார்க்க வந்தாராங்க அந்த காலத்தில். அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அவரோட கால் பஸ்ஸு கிராஸ் ஆகி போய் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பஸ் நிறையா போயிட்டு இருக்கும், நீங்கள் பாட்டி ஏறிக்கலாங்க. அப்படி சீதா தேவி பார்க்க வரும்போது அனுமார் வந்து திருப்பி அப்படியே ஃப்ளை பண்ணும்போது அந்த காலோட தடம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராவணனோட யானை கால் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இந்த இடத்துல பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் உள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்துட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும், 100 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு மாதிரி இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன், செம்ம வியூங்க, சூப்பராக இருக்குங்க. கிளைமேட் அதுவும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ நுவராலியா வந்து சொல்லக்கூடாதுங்க, லிட்டில் இங்கிலாண்டுன்னு சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒருத்தான இடம் தாங்க. அந்தளவுக்கு சூப்பராக கிளைமேட்டும் சரி, பார்க்குற இடங்களும் சரி அவ்வளோ அழகாக இருக்குது. அது மலை மேலே பாருங்கள், மிஸ்டாக போயிட்டு சூப்பரான ஸ்பாட்டுங்க அது. இப்போ அந்த கோயிலுக்குள்ள உள்ளே போய் அதோட வரலாறு யாராவது சொன்னாங்கன்னா கூட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன், ஒரு சில விஷயத்த. வாங்க போகலாம், உள்ளே போகலாம். பார்த்து ரோட கிராஸ் பண்ணணும். எங்கூட என் பையன் வந்திருக்கான். ஸோ இன்ட்ரெஸ்டிங், ப்ளீஸ் ரிமெம்பர் தட். சார் செப்பல் எங்கே சார் போடணும்? போடல போடலாமா? ஓகே சார். சார் தமிழா சார் நீங்கள்? ஒன்றும் இல்லை, சும்மா கோயிலை பற்றி சொல்ல முடியுமா, சொல்கிறீங்களா சார்? நான் சென்னையிலேருந்து வரேன் சார். நன்றி சார், நன்றி சார். ஓகே சார். கோயில் சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குது பாருங்க. சார் இருக்கார். சார் நீங்கள் சொந்த ஊரே நீங்கள் இங்கே தானா? ஸ்ரீலங்கா தான் நீங்கள்? நுவராலியா தான்? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே சார். ரைஸ் கோயில் அந்த கற்ப கிரகம் பக்கத்துலலாம் போய் வீடியோ எடுக்கிறதா சொன்னாங்க. ஸோ நம்ம அங்கே இருக்க பின்னாடி மற்ற இடங்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயிலை பற்றி சார் நம்ம கிட்ட 4 விஷயம் ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. சொல்லுங்கள் சார். 10,000 வருஷங்களுக்கு முன்னுக்கு சரி, இந்த இடத்துக்கு பேர் அசோகா வனம். ஓகே, அசோகா வனம் தான் சீதை சிறை வைக்கப்பட்டிருந்த இடம். ஓகே சார். ஓகே, இன்றைக்கு இந்த இடத்துக்கு சொல்றது சீதா எலிய. சீதா எலிய, எலியண்டா வெளிச்சம். வெளிச்சம் அதாவது சீதைய ராவணன் கடத்திக்கிட்டு வந்து குயல்ல தான் வச்சிருந்தது. பொதுவாவே குயல் இருட்டு. சரி, அப்ப இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்த இடம் அல்லது சூரியனை கண்ட இடம்னு பொருள்படும். ஓகே, அதனால இந்த இடத்துக்கு பேர் சீதா எலிய. ஓகே சார். இந்த கோயிலுக்கு பின்னுக்கு பாத்தீங்கன்னா சரிங்க சார், ஒரு ஆறு ஓடு, சிற்றாறு. அந்த ஆறுக்கும் பேரு சீதையாறுன்னு தான் சொல்றது. சீதையாறு. ஓகே. ஆஞ்சநேயர் வந்தது, சீதையை கண்டது, இலங்கை எரிச்சது எல்லாமே இங்க இருந்துதான். சீதைக்கான ஒரே ஒரு ஆலயம் இதான். சீதைக்கு உலகத்திலேயே இலங்கையில இருக்கிற ஒரே உத்தரப்பிரதேசத்திலையும் இருக்கு. ஒரு ரிமோட் ஏரியாவில் ஒரு ஆலயம் இருக்கு. ஓகே சார். அது இலங்கையில ஆலயம் இல்லை. ஓகே. ஆனா அந்த காலத்துல இலங்கையில இருந்தது, இப்ப இல்ல, இப்ப கிடையாது. ஆனா இந்தியாவுல பல மாநிலங்கள்லயும் ஆலயங்கள் இருக்கு. இருக்கு கண்டிப்பா. எங்க மத்திய பிரதேசத்துல இருக்கு, ஆந்திராவில இருக்கு, கர்நாடகத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இலங்கையில தான் இல்ல. ஆனா தமிழ்நாட்டுல
நான் நினைக்கிறேன் மதுரை மாவட்டத்துக்கிட்ட ஒரு கோயில் இருக்கு. சரி சார். கரிவளம் வந்த நல்லூர்னு ஊர்ல சரி சார். பால்வண்ண நாதன் கோயில் இருக்கு. அது கோயில்ல இருக்கு. ஓகே. ராவணன் கோயில். ராவணன் எழுதிய மருத்துவ நூல்கள். மருத்துவம். ஓகே ஓகே. அப்ப ராவணனை பாத்தீங்கன்னா அவர் ஒரு சக்கரவர்த்தி. அது மட்டுமல்ல அவருடைய பேரன் சொன்னா தாத்தா புலஸ்திய மாமுனிவர் ஒரு மருத்துவத்துல சிறந்தவர். அதே போல அவருடைய தந்தை சிரவசி முனியும் மருத்துவத்துல சிறந்தவர். ஓகே. அப்படி பாத்தீங்கன்னா ராவனுடைய தந்தை வழி எல்லாமே ரிஷிமார், தாய் வழி தான் ராட்சகுலம். ஆமா. அப்ப ராவணன் வந்து மருத்துவத்துல சிறந்து விளங்கினதுல எந்தவித வியப்பும் இல்லை. ஓகே. வியப்பு கிடையாது. ஆனா ராவணன் ஆண்ட நாடு இந்தியா ஒத்த மிகப்பெரிய நாடு. அப்ப இப்ப மிஞ்சி இருக்கிறது வந்து 12ல் 1 பகுதி. இந்த இலங்கை மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. சரி. மற்ற 62 நாடுகள் கடல் கொண்டுருச்சு. கடல் கொண்டுருச்சு. ராவணன் ஆண்டது அவ்வளவுதான். அப்ப இன்றைக்கு ராவணன் பேலஸ், அதாவது மாளிகைகள் ஒன்றும் இல்லை. ஆனா ராவனுடைய கோட்டை இன்னமும் இருக்கு. அதுக்கு பேர் சீகிரியா. அந்த காலத்துல சொல்றது சிவகிரி. புலஸ்திய மாமுனிவருக்கு சேர்ந்தது. அதுல இருந்து ராவனுடைய அண்ணன் குபேரனுக்கு வந்துச்சு, மாத்தி. இப்ப ராவணனுக்கு இலங்கையில ஆலயங்கள் இல்லை. அந்த காலத்துல இருந்து இப்ப இல்ல. ஆனா இந்தியாவுல பல மாநிலங்களையும் ஆலயங்கள் இருக்கு. சரி சார். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களோட பக்கத்து மாநிலம் எது? கர்நாடகாவுல இருக்கு. கர்நாடகாவுல தலியூருங்கிற கிராமம் முல்லையூர் தாலுக்காவுல உள்ள தலியூர் கிராமத்துல இருக்கு. சூப்பர். அப்படி எல்லா இடமும் இருக்குது. இலங்கையில தான் இல்ல. இப்ப அந்த காலத்து பாத்தீங்கன்னா உலகத்துல 7000 மொழிகள் இருந்த இடத்துல இன்னைக்கு 700 மொழிகள் தான் உலகத்துல இருக்கு. இந்த 700 மொழிகள்ல பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தான் ஆதி மொழி. வெரி ஓல்டஸ்ட் லாங்குவேஜ். இன்க்ளூடிங் அரபு, சீனம், ஈப்ரு போன்ற மொழிகள்ல எல்லாம் மிக பழமை வாய்ந்த தமிழ் தான். அப்ப அந்த காலத்துல ராவணன் காலத்துல 2 மொழிகள் வழக்கத்துல இருந்தது. ஒன்று வந்து தெய்வீக மொழி, மற்றது வந்து மனுஷ மொழி. தெய்வீக மொழிங்கிறது சன்ஸ்கிரிட், சமஸ்கிருதம். மனுஷ மொழிங்கிறது தமிழ். அப்ப தெற்குல தமிழும் வடக்குல சன்ஸ்கிரிட்டும் பாதிக்கப்பட்டது. அப்படி பாத்தீங்கன்னா ராவணன் தமிழ், ராவணன் பேசிய மொழியின் தமிழ் தான். ஆஞ்சநேயர் பேசினதும் தமிழ் மொழி தான். ராமர் வடக்கு, அவர் சன்ஸ்கிரிட் தான் பேசிருப்பாரு. அப்ப இதான் இது. அப்ப நாங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ராவணன் சரியில்லைங்கிறோம். ஆனால் ராவணன் நல்லவர் தான். இப்ப நாங்க என்னன்னா நாங்க எங்களோட வரலாறு திரும்பி பாருங்க. அதாவது இந்து சமயம் ஒரு சமயம் இல்ல. There's no religion called Hindu. The Hinduங்கிற பேரு, the Hindu name was given by British people for us to identify. கண்டிப்பா அவங்க கொடுத்ததான அடையாளம். இது ஒரு சனாதன தர்மம். அப்ப இந்த சனாதன தர்மத்தின்படி பாத்தீங்கன்னா நாங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்போம். இறைவனை சரணாகதி அடையும் வரையிலும் எங்களுக்கு பிறப்புண்டு. உடம்புக்கு தான் அழிவு. அப்படி பாத்தீங்கன்னா ராவணன் முற்பிறவியில விஷ்ணு பகவான் பொடிகாட், பாதுகாவலர், வாயில் காப்போன். அப்ப அவர் ஒரு சனாதன முனியோட சாபத்தால சாபம் கிடைச்ச உடனே இவர் போய் சொல்றாரு விஷ்ணு பகவான், இப்படி ஒரு சபிச்சு போட்டாரு, என்ன செய்யறேன். அவர் two opportunity, 2 சந்தர்ப்பம் கொடுக்கிறார். ஒன்று, நீ என்னுடைய விரோதியாக, என்னுடைய பக்தனாக இருந்தால் 10 பிறவி எடுக்கணும். நீ என்னுடைய விரோதியாக இருந்தால் 5 பிறவி. அப்ப சொல்ற, ஐயோ அப்பா, எனக்கு அவ்வளவு காலம் பொறுக்கேடாது, நான் உன்னுடைய விரோதியாவே இருக்கிறேன். ராவணனா பிறந்தார். பிறந்து ராமரால கொல்லப்படும் பொழுது ராமர் அவர் கடவுளாக ஏற்றுக்கொள்ளல. அதனாலதான் அந்த பிறவி தொடருது. கடைசியா கிருஷ்ணரால கொல்லப்படும் பொழுது அங்க அவர் ஏற்றுக்கொள்றார், நீதான் கடவுள். அதோட அந்த பிறவி முற்று பெறுது. அவருக்கு மட்டுமல்ல எங்களுக்கும் சேர்ந்ததுதான். கண்டிப்பா விதி. கண்டிப்பா சார். நன்றி சார். கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய ஒரு அருவி ஒன்று விழுந்துட்டு இருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா இதை வந்து நீங்க ஃபேமிலியா வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணலாங்க. இந்த கோயில் பக்கத்துல வந்துட்டு என் பையன்லாம் சூப்பரா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பிடிச்சிருக்கு அவனுக்கு இந்த இடம். கண்டிப்பா குழந்தைகளுக்குலாம் அந்த இடம் பிடிக்குங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி அந்த பக்கம் நம்ம போக போறோம். தண்ணி பயங்கர ஃபோர்ஸாக வந்துட்டு இருக்கு. கோயில் அங்கே பாருங்க அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அர்ச்சனை பண்ண கோயில் அந்த சன்னிதானத்தில் வந்து கண்டிப்பா வீடியோ எடுக்க கூட இருந்தாங்க. அங்கே போட்டிருந்தாங்க, வேணாம் நம்ம எடுக்கல.
ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கி போக போகிறாங்க. நிறைய பேர் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, நிறைய டூரிஸ்ட் வராங்க, நிறைய ஆங்கிலேயர்களும் வந்துறாங்க, வெள்ளக்காரங்களும் வந்து பார்க்குறாங்க நேரத்தை வந்து. அவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. கீழே போகலாம் தம்பிவா. சூப்பரான ஸ்பாட்டுங்க, ஆக்சுவலாக செம்ம ஸ்பாட்டு. இது வந்து ராமரோட சன்னதி இருக்குங்க. அந்த பக்கம் ராமர் கோயில் அங்கே அர்ச்சனைலாம் பண்ணுறாங்க. 100 ரூபாய்க்கு, நான் ஸ்ரீலங்கன் மணி 100 ரூபாய்க்கு டோக்கன் வாங்கணுங்க, அவ்வளோதாங்க. டோக்கன் வாங்கி கொடுத்தா நீங்கள் தாராளமாக அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது, இப்போ லாக் பண்ணியிருக்காங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டா நம்ம இப்படி இந்த இடத்துல இறங்கி போக முடியும். பார்த்துப்படா. இது வந்து இங்கே வந்து சீதா தேவி இருக்காங்கல்ல, அந்த காலத்தில் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ராமாயணம் அந்த காலத்தில் இந்த இடத்துல இருந்து ராமரை நினைச்சு தவம் என்ன பண்ணுவாங்க, ராமர்கிட்ட வேண்டுவாங்களாம். சாமி கும்பிட்ற மாதிரி, என்னை எப்படினாலும் வந்து ராவணன்ட்ட இருந்து நீ காப்பாத்து அப்படின்னு இங்கே இந்த இடத்துல உட்கார்ந்து தாங்க வேண்டுவாங்களாங்க. ஸோ இது வந்து இந்த இடத்தோட பேர் அசோகவனம். சீதா தேவியை வந்து ராவணன் சிறை வைத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன். அப்போ இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டன் அந்த இடத்துல தான் இப்போ வந்து பொட்டானிக்கல் கார்டனுங்க. அப்போ வந்துட்டு வேற ஒரு இடம் அது. ஸோ அங்கே தான் வந்து சிறை வச்சுருந்தாங்க. இந்த இடத்தோட பேர் தாங்க அசோகவனம். நம்ம ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல தான் வந்து அனுமார் இருக்காருல்ல, அனுமான், அவர் வந்து சீதா தேவியை வந்து சந்திச்சுட்டு போனாராங்க. அனுமர் வந்து இந்த இடத்துல தான் இலங்கையை வந்து ஏற்காரு பார்த்தீங்களா, அது இந்த இடத்துல இருந்து தானாங்க. ஸோ ஒரு தடவை தூது வந்து தெரியுமா, ராமன் வந்து அனுமனை வந்து தூது அனுப்பியிருந்தாரு. இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற சீதாவை சந்திச்சு எப்படினாலும் ஒன்று நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு தூது அனுப்பின அனுமாரை. அப்போ வந்து அனுமார் வந்து சீதா தேவியை இந்த இடத்துல தான் சந்திச்சாராங்க. சவுண்டை பார்த்தீங்களா, பயங்கரமா இருக்கா. அந்த அருவியோட சவுண்டு காது கிழிக்குதுங்க, வேற மாதிரி இருக்குங்க. இடம் சூப்பரா இருக்கு. அப்படியே இந்த கோயில், அப்படியே இந்த கோயிலுக்கு பக்கத்துல வந்தா இந்த இடம் இருக்குங்க. ஸோ இது அந்த இடத்துல ஓட்ட மாதிரி தெரியுது பாத்தீங்களா, பாதம் வந்து இது வந்து ஆக்சுவலா வந்து ஆஞ்சநேயரோட பாதங்க. சீதா தேவிய நீ பார்த்து எனக்கு வளர்க்க போகுது என்னப்பா, கம்பியை பிடிச்சிட்டா இருக்குப்பா. பசங்க எல்லாம் கொண்டு வந்தா பார்த்து கொண்டு வாங்க, ஏன்னா கம்பி போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கணும், அதுக்காக இந்த பாதம் இருக்கு பாத்தீங்களா. சிம்பாலிக் ஆஃப் ராமாயண சீதா எலியா. இந்த இடத்தோட பேர் சீதா எலியா. இது வந்து ஒரு சிம்பாலிக்கா ராமாயணத்துல இது பண்றாங்க. ஸோ அனுமார் அங்க பாருங்க, சீதா தேவியோட சக தெரியுதா, பக்கத்துல அனுமார் நிற்கிறாரா, மான் இருக்கு. ஆக்சுவலா மானை பிடிக்க போயிட்டு அவரை வந்து ராவணன்ட்ட மாட்டிக்கிட்டாங்க சீதா தேவி. ஒரு சூப்பரான இடங்க இது. ஆக்சுவலா இங்க நிறைய பேர் வந்து காசெல்லாம் உள்ள போட்டு போயிருக்காங்க பாருங்க, சில்லற காசு. நம்மளும் ஏதாச்சும் காசு போடலாமா, போட்டா நல்லதா போடுவோம். எல்லாரும் போட்டிருக்காங்க, சம்பிரதாயம் நம்மளும் ஒன்று போடுவோம் காசை. இந்த இடம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குங்க. அங்க பாருங்க. ஸோ அந்த பக்கமும் அப்படியே போய் இறங்கி கீழே இறங்கி காலெல்லாம் நினைக்கலாம் போல இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்டாவே வருது. கண்டிப்பா இந்த இடத்த வந்து நியூரலியா வந்தா பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பரான ஸ்பாட்டுங்க இது. ஆக்சுவலா வரலாற்று சம்மந்தப்பட்ட இடம் வேறையா, ஸோ அதனால வந்து ரொம்ப நல்லது. இதுதான் வந்து இந்த இடம் தான் அனுமார் வந்து அனுமாரோட பாதம் அது. ஸோ இந்த இடத்துல ராவணனோட யானை பாதமும் இருக்கும் அப்படிம்பாங்க. என்னடா அது அனுமார், நான் எனக்கே டவுட் வந்தது, என்னன்னா அனுமார் வந்து நடந்தே வருவாரு, இந்த இடத்துல மட்டும் எப்படி கால் தடம் பதியும் அப்படின்னு பார்த்தா, அந்த அப்படியே ஃபோர்ஸ் மேல இருந்து ஃபோர்ஸா கீழே இறங்கியிருப்பாரு, இல்ல கீழே இருந்து அப்படியே ஃபோர்ஸா மேலே ஏறி இருப்பாரு. அதனால இந்த இடம் ஒரு பள்ளமா இருக்குங்க கண்டிப்பா. சூப்பரா இருக்கு இடம் பாக்குறதுக்கு, நல்லா இருக்குங்க. ஸோ இங்கேருந்து அந்த கோயிலோட வியூ பாருங்க, நல்லா இருக்கு. நிறைய பேர் அங்கே மேலே வந்து வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. என் பையன் இறங்கிலாம் குளிக்கலாமோப்பா அப்படின்னா, அப்பெல்லாம் பண்ணக்கூடாதா அப்படின்றீங்க. இங்கெல்லாம் பாருங்க, அந்த இடத்துல வந்து சரியா என்னடா குழுதா, 1000 ரூபாய் குழுது என் பையனுக்கு. நல்ல பிளேஸ், நல்ல பிளேஸ், ஆக்சுவலாக நல்ல பிளேஸ். ஸ்ரீலங்கா வந்தீங்கன்னா இது ஒரு பிளான் பண்ணிக்கங்க, மைண்டில் வச்சுங்க. சூப்பரான ஸ்பாட் இது. இதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு ஐயா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த இடத்தோட வரலாறை பற்றிலாம், கேட்டிருப்பீங்க. கண்டிப்பாக பாருங்க, நேரில் வந்து பாருங்க. ஸோ ஆலயம்லாம் அப்படியே புதுசாக இருக்குங்க. இப்போ கோயில் பார்க்க கொஞ்சம் நல்லா புதுப்பிச்சிருக்காங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கட்டி நிறையா புதுப்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேங்க, சிவன் கோயில். சீதா தேவி வந்து இங்கே வழிபட்டிருக்காங்க. அதுவும் ராவணன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தீவிரமான ஒரு சிவபக்தர், நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மருத்துவருங்க ராவணன் பொறுத்த வரைக்கும்.
நல்ல மனுஷன் தான் ராவணன். ராவணன் காலத்துல தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து பொற்கால ஆட்சி நடந்திருக்கு அப்போதான் ஸ்ரீலங்காவில். ஸோ அவர் வந்து ஒரு நல்ல சூப்பரான மனுஷன். ஆனால் ஒரு லேடிஸ் விஷயத்தில் வந்து பயங்கரமாக இதாகி அப்படியே அவரை வந்து ஒரு வில்லன் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. எனக்கு ராவணன் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ராவணன் ரொம்ப பிடிக்கும். நிறைய சிவபெருமான தவம் முடிஞ்சு நிறைய வர வாங்கியிருக்காருங்க நாட்டு மக்களுக்காக. தன்னை சார்ந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு பயங்கரமாக தவம் பண்ணுவார் அந்த காலத்தில். ஆனால் என்ன அவளை பண்ணி என்ன பிரயோஜனம், கடைசியில் பொம்பளை செல்ல மாற்றி அப்படி இறந்து அது ஒரு வரலாறாக மாறி கடைசி வரைக்கும் அவரை வந்து ஒரு வில்லனாகவே பார்த்துட்டு இருக்காங்க. பையன் அப்படியே டெம்பரேச்சர் சொன்ன மாதிரி 16 டிகிரி இருக்குங்க. நைட்டு ஆக 9 டிகிரி ஆயிருமா, 8 டிகிரி ஆயிருமா. அப்போ எவ்வளோ கூலிங்காக இருக்கும் பாருங்க. இப்போவே டைம் எவ்வளோ ஆச்சுன்னா 3 o'clock ஆச்சு, 3 மணி ஆச்சு. ஆனால் இது நல்லா இருக்கு, கிளைமேட் சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு கிளைமேட். அப்படியே அந்த பக்கம் போகலாம். கோயிலே நல்லா இருக்கு, இப்போ பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கு. மைண்ட் வந்து அவ்வளோ ரிலாக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. மெதுவா நட வழுக்குண்டா. கோயிலில் வந்து கட்டுமான பணி நடந்துட்டு இருக்கு. நம்ம தேவைப்பட்டால் நம்ம கோயிலுக்கு டொனேஷன்லாம் கொடுக்கலாங்க வர்றவங்க. நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் இது. எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த இடம். எல்லா மதத்தினருக்கும் கண்டிப்பாக வரலாம், இந்த தப்பும் கிடையாது. நிறைய வெளிநாட்டுக்காரங்களாம் வர்றாங்க. ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதாப்பா தம்பி. ஸோ அங்கே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குங்க, பிரச்சனை இல்லை. யாருக்காச்சும் வா நீர் நீ வந்துடாத. ஸோ வந்துட்ட வருவியா? பிச்சு போட ஒன்றும் நான் அவள் அப்பா கையை பிடிச்சிக்கா. சும்மா அப்படி இறங்கி நின்று பார்க்கலாம். இதெல்லாம் படித்துறையெல்லாம் இருக்குது, படிக்கட்டுலாம் இருக்குது. தண்ணியை பாடு ஃபோர்ஸாக வந்துடாதுப்பா. சும்மா பயப்படாமல் இறங்கலாம். நல்லா இருக்கு இடம், சூப்பராக இருக்குது. இரு தண்ணி அப்படியே காலை விடு, காலை கழுவிக்க. அப்பா கையை பிடிச்சிருங்க, பயப்படாத. அப்பா கையை பிடிச்சிருக்கேன், பயப்படாத. என்னடா அது படி இருக்கா? வேணாம் வலிக்கு விட்ரு. நீ பாருக்க தெரியாத ஊரில் வந்துக்கிட்டு காலெல்லாம் கழுவிக்க. நல்லா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குங்க, அது நல்லா இருக்குங்க இடம். அப்படியே மேலே இருக்கியா. இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஹிந்து மக்கள்லாம் வந்து இந்த இடத்த ரொம்ப புனிதமாக பார்க்குறாங்க. நல்லா இருக்கு இடம். அப்படியே மேலே அந்த பக்கம் போ, வழுக்கும் பார்த்துப்போ. எதுவானடா? இது ஒரு ஹால் மாதிரி இருக்கு. மழை நல்லா பெஞ்சது, இப்போ லைட்டாக தூரம் தான் போடுது, நல்லா இருக்கு. அப்பெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இந்த கம்பியில் வாவா நீங்களாம் போகக்கூடாது. இதுவா ஸ்லிப்பாகி விடுதுன்னா அவ்வளோதான். தண்ணி தாங்க நல்லா இருக்குங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க இந்த இடத்துல அந்த சீதா கோயிலுக்கு வந்தீங்கன்னா, சீதாம்மா கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபால்ஸ் மாதிரி போகும், சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க. உண்மைக்கே நல்லா இருக்குங்க. பக்கத்தில் பாருங்க அப்படியே காடுங்க, சுற்றி காடுங்க. இந்த இடத்தோட பேரே பார்த்தீங்கன்னா சீதா இலியா, சீதா வெளிச்சம். சீதாவுக்கு வெளிச்சம் தெரிஞ்ச இடமா இப்போதான் அவர் தான் சொன்னார். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றி அந்த இடத்துல அப்படியே அந்த அருவி ஓடுற சவுண்டுக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட வந்தால் நீங்கள் ஒன்றும் தாராளமாக ஸ்பெண்ட் பண்ணி நல்லா அந்த இடத்த என்ஜாய் பண்ணலாங்க. ஒரு சூப்பரான ஸ்பாட்டுங்க கைஸ். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர்.